ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்கு பாத்தீங்களா? இது ஆக்சுவலா நார்மல் ஸ்பாட்டிஃபை ஆப் தான். ஆனா இதை நம்ம மாடிஃபை பண்ணிப்போம். எப்படின்னா, இதோ இப்படி இந்த மொபைலை ஃபுல்லா ஆக்சஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அதை எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா, இந்த ஏபிகே ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பாட்டிஃபை ஆப், இது கூட நம்ம ஒரு பேரோட இன்ஜெக்ட் பண்ணிருப்போம். இதில் நான் மொபைல்ல என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு கால் லாக் தெளிவாகவே ஆக்சஸ் பண்ண முடியுது. இது மூலியமா அவங்க யார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிக்காங்கிற அந்த கால் ஹிஸ்டரியை நம்மளால பார்க்க முடியும். பிளஸ் இதை தேவைப்பட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம சிஸ்டம்குள்ள சேவ் பண்ணிக்கவும் முடியும். இதுல நான் பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படி வாட்ஸ்அப் வந்தோம்னா, வாட்ஸ்அப்பையும் நம்மளால கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா வாட்ஸ்அப்ல என்ன பிரச்சனைனா, இதுல நான் லாகின் எதுவும் பண்ணல, அதனால உங்களுக்கு இப்படி இருக்கு. இன்கேஸ் இதுல வாட்ஸ்அப் லாகின் பண்ணியிருந்தா அதுல இருக்கக்கூடிய சேட்ஸ் நம்மளால பார்க்கவும் முடியும். அந்த சேட் டெலீட் பண்ண முடியும், எடிட்டும் பண்ண முடியும். பிளஸ் ஆடியோ கால் இருந்துச்சுன்னா ஆடியோ காலை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே இதை ஃபுல் ஆக்சஸ் நமக்கு கிடைச்சிடும். இதுல இருந்து நான் பேக் வந்துடுறேன். நெக்ஸ்ட் அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்தோம்னா, இதையும் நம்மளால தெளிவாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அவங்களோட சர்ச்சஸ் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட போஸ்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தெளிவாவே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படியே நான் பேக் வந்துடுறேன். நெக்ஸ்ட் நம்மளால கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாவே சொல்ல போனா அந்த மொபைலே நம்ம கையில இருக்கு, அந்த மாதிரி ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனை எப்படி மேக் பண்றதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க இருக்கக்கூடிய டெர்மினலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பதான் நம்மளால ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் டெர்மினல் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸையும் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ஏபிகே ஃபைல் தேவைப்படுது. அதாவது ஸ்பாட்டிஃபையோட ஒரு ஆப் தேவைப்படுது. ஸ்பாட்டிஃபை ஆப் தான் நமக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல ஸ்பாட்டிஃபை டைப் பண்ணுங்க. ஸ்பாட்டிஃபை ஏபிகேன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதுல இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைல் இங்க கிடைக்கும். இதுல நீங்க டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப டவுன்லோட் பண்ண போறதுல நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டெர்மினல் வந்துக்கோங்க. டெர்மினல் MSF வேனம் அப்படின்னு டைப் பண்ணி இந்த கமெண்டை அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன்னா, MSF வேணும், நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்னன்னா, இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்குள்ள நான் கொடுக்கக்கூடிய பேரோட நீ இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அது என்ன மாதிரி பேரோட்னா, ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு நீ ரெடி பண்ணணும். அந்த பேரோட அது மெட்டாபேட்டர் வழியா ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷனை எடுத்திருக்கணும். அந்த பேரோடு அதை நீ எதுக்கு ஷேர் பண்ணணும், அதாவது அந்த மொபைலோட கனெக்ஷன் எதுக்கு ஷேர் பண்ணணும்னா, இந்த ஐபி அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணணும், இந்த எல்ஓஎஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்ஓஎஸ்ல இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் என்னோட சிஸ்டமோட ஐபி, நீங்க உங்க சிஸ்டமோட ஐபியை கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கரெக்டா ஆகாது, கரெக்டா ஒர்க் ஆகாது. ஸோ இதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது போர்ட் நம்பர்ங்கிறது என்ன, இந்த ஐபி ஒரு கேஜுக்குள்ள இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் இந்த போர்ட் நம்பர். சோ நீங்க இந்த போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆனா இந்த ஐபி அட்ரஸ் உங்க சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இது எல்லாத்தையும் நீ பண்ணி முடிச்சிட்டப்பா. இதோட அவுட்புட், இந்த ஒர்க் மீனிங் அவுட்புட். இதோட அவுட்புட் நீ ஸ்லாஷ்குள்ள ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அந்த ஹோம்குள்ள கேர்னல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அங்க எனக்கு ஸ்பாட்டிஃபை ஏபிகே நீ சேவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல பெருசா நேம்ஸ்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. சோ நான் ஸ்பாட்டிஃபை ஏபிகே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண சொல்றேன். இதை கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப இதை கொடுக்க கூடாது, அதனால நான் கொடுக்கல. நீங்க ஒன்ஸ் ஒரு ஏபிகேக்குள்ள ஒரு பேலோட இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த கமாண்டை அதே பேலோடுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சாரி, அதே ஆப் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது மிஸ்கான்ஃபிகர் ஆயிரும். அப்படி கேள்வி உங்களுக்கு சம்டைம்ஸ் கனெக்ஷன் கரெக்டா இருக்காம போகலாம், அதுக்கப்புறம் ஆப் மொபைல் இன்ஸ்டால் ஆகாம போகலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். சோ அதனால நீங்க ஒன்ஸ் இந்த ஆப்ல நீங்க ஒரு பேலோட இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க. அப்படி நீங்க வேற ஏதாவது ஆப்ல இன்ஸ்டால் பண்ணணும்னா ஆப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரே ஆப்ல திரும்ப இன்ஜெக்ட் பண்ணாதீங்க. சோ இதை நான் எரேஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே கரண்ட் வெர்ஷன் வச்சுக்கோங்க. காலி லினக்ஸோட டூல்ஸ் எல்லாமே கரண்ட் வெர்ஷன் இருந்தாதான் இது ஒர்க் ஆகும். சோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் அந்த பேலோட பாத்திரலாம். சிடி கொடுத்து பேலோட்ஸ்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம அவுட்புட் பேலோட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம சேவ் பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல சிடிங்கிறது என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள மாத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் தான் நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனாலதான் இங்க அப்படி நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன இங்கே கொண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுக்கலாம். எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண ஏபிகே ஃபைல் இருக்கு. இதை நம்ம மொபைலுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ நான் மொபைலுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மானிட்டர் செட் பண்ணணும். எதுக்காக மானிட்டர் செட் பண்றோம்னா, இந்த இடத்துல ஏபிகே ஃபைல் நமக்கு மொபைலோட ஆக்சஸ் ஃபுல்லா எடுத்து நம்மளோட ஐபி அட்ரஸ்க்கு அனுப்பிடும்.
அது கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை நம்ம பார்க்கணும்ல, அதை பார்க்கறதுக்காக இப்ப நமக்கு வந்து ஒரு மானிட்டர் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து மானிட்டர் செட் பண்ணலாம். இதுக்காக நான் வந்து சிடி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா நான் வந்து இந்த ஃபோல்டர் விட்டு பேக் வரக்காக. ஓகே, இப்ப நான் வந்து பேக் வந்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்எஸ்எஃப் கன்சோலை கொடுத்து -q கொடுக்குறோம். இந்த கியூக்கு என்னமீங்கன்னா குவைட் மோட்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது பெருசா பேனர்லாம் வராம ஜென்ரலா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை கொடுத்துட்டு ஒரு என்டர் தட்டிடுங்க. இது என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இது ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போதுமே எடுத்ததும் நீங்க என்ன செட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் எக்ஸ்பிளாய்ட் மல்டி ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செட் பண்ணும். இதை ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்றோம்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு யூஸையும் ஹேண்டில் பண்ணும், பிளஸ் நம்ம சிஸ்டமே ஹேண்டில் பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றதுதான் இந்த மல்டி ஹேண்ட்லர். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப நமக்கு வந்து இதெல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மல்டி ஹேண்ட்லர் எந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் iOS கண்ட்ரோல் பண்ண போதா, இல்ல மேக்கை கண்ட்ரோல் பண்ண போதா, இல்ல வந்து விண்டோஸை கண்ட்ரோல் பண்ண போதா, இல்ல ஆண்ட்ராய்டை கண்ட்ரோல் பண்ண போதா நம்ம மென்ஷன் பண்ணணும். அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், ஆண்ட்ராய்டு யூஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல செட் பேலோட் ஆண்ட்ராய்டு மெட்டாபீட்டர் ரிவர்ஸ் டிசிபியோட தான் எனக்கு கனெக்ஷன் வரணும் அப்படிங்கறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது ஏன் நான் ரிவர்ஸ் டிசிபியோட கனெக்ஷன் இருக்கணும்னு சொல்றேன்னா ஸ்பாட்டிஃபை மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்க டிசிபி கனெக்ஷன் கொடுத்தாதான் ப்ராப்பரான ரிவர்ஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுல என்ன கரெக்டா கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல டிசிபி கனெக்ஷனை கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேலோடு ஈக்குவல் சொல்லி இந்த மாதிரி வரும். இது வந்து நான் வந்து பேலோடு இப்படி செட் ஆயிடுச்சு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த டூல். ஸோ இதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எல் ஹோஸ்டை செட் பண்ணணும். எல் ஹோஸ்ட்ல வந்து நீங்க உங்க சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நான் என்னோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். எதனாலன்னா இப்ப அந்த பேலோட் மொபைல இன்ஜெக்ட் ஆனதும் அது வந்து உங்களுக்கு அதோட அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த அவுட்புட் கொடுக்கும்போது உங்களோட கன்சோல், அதாவது இந்த எம்எஸ்எஃப் கன்சோல் இருக்குல்ல, இது அந்த அவுட்புட்டை கரெக்டா ரிசீவ் பண்ணும். 2 ஐபி அட்ரஸும் சேமா இருக்காங்க வெரிஃபை பண்ணிட்டு அது ரிசீவ் பண்ணும். ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல சேம் ஐபி அட்ரஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், எல் போர்ட்டை செட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதே போர்ட் நம்பரே கொடுத்துக்கோங்க. வேற போர்ட் நம்பர் நீங்க மாத்தி கொடுக்கலாம், சம்டைம்ஸ் எரர் வரும். ஆனா இதே போர்ட் நம்பர் கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இப்ப நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டா செட்டப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளாய்ட் அப்படிங்கறத கொடுக்க போறோம். எக்ஸ்பிளாய்ட் ஸ்பேஸ் விட்டு -g எடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்ப இந்த டர்மினல் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் இந்த இடத்துல வந்து எனக்கு கரெக்டா வரும். க்ளோஸ் மீன்ஸ் மினிமைஸ் பண்ணிருங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி மினிமைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல கனெக்ஷனை எடுத்துட்டோம். நம்ம இந்த இடத்துல டெர்மினல் கொடுத்தோம். டெர்மினல் அந்த கமெண்ட் கொடுத்ததும் கன்சோல் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் வந்து எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதுல பேக் கொடுத்துட்டோம்னா நம்மளால நான் அப்படியே காமிச்ச மாதிரி எல்லா ஆக்சஸையும் தெளிவாகவே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கால் லாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக் வந்தோம்னா இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்றது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்றது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பாட்டிஃபை ஏபிகே ஃபைல் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனை நமக்கு வந்து டிசிபி வழியா எடுத்து கொடுத்துச்சு. இப்ப நான் வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது இதுல பர்சனல் டவுட் இருக்குன்னா இந்த ஐடிக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. null_cy இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு ஏதாவது எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு எப்போ நாள் டிஎம் பண்ணா கண்டிப்பா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் எனக்கு டவுட் இருக்கு, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்றதுக்கு எங்கிட்ட இன்ஸ்டா ஐடி எல்லாம் இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே லீவ் பண்ணிட்டு போங்க. நான் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.